In this video, நியூ ஹிஸ்டாரிசமுடைய டீட்டெயில்டு ஸ்டடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நியூ ஹிஸ்டாரிசம் வந்து பீட்டர் பேரி எழுதிய பிகினிங் தியரியில் உள்ள ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இந்த நியூ ஹிஸ்டாரிசம் வந்து இது ஒரு கிரிட்டிக்கல் டேர்ம் அண்டு தியரி ஆல்சோ. இதனுடைய ஆரிஜினை பார்க்கலாம். இந்த நியூ ஹிஸ்டாரிசம் அப்படிங்கிற இந்த டேர்மை காயின் பண்ணது ஸ்டீஃபன் கிரீன்பிளாட். இவர் ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக். இவர் எழுதின ரினைசான்ஸ் செல்ஃப் ஃபேஷனிங் ஃப்ரம் மோர் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற இந்த ஒர்க்கிலிருந்து தான் வந்து நியூ ஹிஸ்டாரிசம் அப்படிங்கிற வேர்டை வந்து அவர் காயின் பண்ணியிருக்கிறாரு. 1980 ரிலீஸ் ஆன இந்த புக்கு. அதே மாதிரி J.W. லெவருடைய தி ட்ராஜடி ஆஃப் ஸ்டேட் அ ஸ்டடி ஆஃப் ஜக்கோபியன் ட்ராமாங்கிற 1970 எழுதின புத்தகத்துலேயும் வந்து இந்த நியூ ஹிஸ்டாரிசம் சம்மந்தமாக பேசப்பட்டிருக்குது. இந்த புக்கு வந்து எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னா, கன்சர்வேட்டிவ் கிரிட்டிக்கல் வியூஸ் அபவுட் ஜக்கோபியன் தியேட்ரு அண்ட் லிங்க்டு த பிளேஸ் மச் மோர் க்ளோஸ்லி வித் த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் தயர் இரா. அதாவது அந்த காலத்தில் ஜக்கோபியன் டைமில் வந்து, அதாவது ஷேக்ஸ்பியர் டைமில் அங்கே அந்த சமயத்தில் எழுதின புக்ஸ் வந்து அவங்க எழுதின ட்ராமாவுக்கு தீம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் அந்த பீரியடில் நடந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸு, பொலிட்டிக்கல் அப்ரெஷனை வந்து அவங்க ரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரியலிஸ்டிக் கேரக்டரோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து இப்போ வந்து நியூ ஹிஸ்டாரிசமாக வந்து பேசப்படுது. ஸோ இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் வியூஸாக இருந்திருக்குது. இந்த கன்சர்வேட்டிவ் வியூஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இன்றைக்குள்ள நியூ ஹிஸ்டாரிசம் எழுதப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் ப்ரெசண்ட் கேரக்டர்ஸை வந்து போர்ட்ரே பண்ண முடியாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமாக பேசப்படிய ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் அவங்க கூட வந்து அந்த பீரியடில் எழுதின அந்த ஆத்தருடைய ரியல் கேரக்டர், அங்கே இருக்க ப்ரெசன்ட் பீப்புளை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க, செப்பரேட்டாக காணப்படும். பட் இந்த நியூ ஹிஸ்டாரிசம் வந்து பிகேம் எ பேரலல் ஸ்டடி ஆஃப் போத் லிட்ரரி டெக்ஸ்ட் அண்ட் நான் லிட்ரரி டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போது நியூ ஹிஸ்டாரிசம் என்னங்கிறத பார்க்கலாம். டெஃபினிஷனு நான் சொன்ன மாதிரி, இட் இஸ் எ மெத்தட் பேஸ்ட் ஆன் த பேரலல் ரீடிங் ஆஃப் லிட்ரரி அண்டு நான் லிட்ரரி டெக்ஸ்ட். இப்போது இன்றைக்கி வந்து, அதாவது நியூ ஹிஸ்டாரிசம் வந்து என்றைக்கு வந்து இதை வந்து நம்ம ஒரு கிரிட்டிக்கல் தியரியாக பார்க்குறோமோ, அந்த சமயத்திலிருந்து நம்ம ஒரு நாவலை எடுக்கிறோன்னா, அந்த நாவல் வந்து நியூ ஹிஸ்டாரிசம் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல வந்து லிட்டரி அண்டு நான் லிட்டரி டெக்ஸ்ட் வந்து பேரலாக இருக்கும். எப்படி பேர்னா, ரெண்டுமே, அதாவது இரண்டு வகையான டெக்ஸ்ட் வந்து ஒரே புத்தகத்தில் இருக்கும். நியூ ஹிஸ்டாரிசம் ரெஃப்யூசஸ் டு ப்ரிவிலேஜ் த லிட்டரி டெக்ஸ்ட். இப்போது நம்ம லிட்டரி டெக்ஸ்ட்னால் இப்படி தான் படிக்கணுங்க ரூல்ஸை வந்து உடச்சிருச்சு இந்த நியூ ஹிஸ்டாரிசம். லிட்டரி டெக்ஸ்ட்னால் ஜென்ரலாக என்ன இருக்குன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இருக்கும், அந்த புக்ஸில் என்ன தீம் இருக்கோ அதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் அதையெல்லாம் உடச்சிட்டு இந்த நியூ ஹிஸ்டாரிசம் வந்து ஒரு நாவல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரையும் செட்டிங்கையும் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டும் உள்ள இன்செர்ட் ஆகியிருந்திருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டும் ப்ரெசண்ட் கேரக்டரும் ப்ரெசண்ட் லைஃப்பை வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்டு நியூ ஹிஸ்டாரிசம்னு சொல்கிறாங்க. It makes and practice mode of study in which literary and non-literary text are given equal weight. இப்போ non-literary textனா historical documents, literary textனா வந்து fictional பீப்புள், ஃபிக்ஷனல் தீம் அண்டு கேரக்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சேர என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ஈக்குவல் வெயிட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு திஸ் ஈக்குவல் வெயிட்டிங் இஸ் சஜஸ்டட் இன் த டெஃபினிஷன் ஆஃப் நியூ ஹிஸ்டாரிசம். ஸோ நியூ ஹிஸ்டாரிசம் அப்படின்னாலே வி சுட் கிவ் ஈக்குவல் வெயிட் டு போத் நான் லிட்டரி அண்ட் லிட்டரி டெக்ஸ்ட். நான் லிட்டரினா ஹிஸ்டாரிக்கல் பீப்புள், அதாவது உண்மையிலே வாழ்ந்தவங்க பாஸ்ட்டில். லிட்டரி டெக்ஸ்ட்னா ஃபிக்ஷனல், நம்ம என்ன பண்ண ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணிக்காரு. இரண்டு பேருடைய சம்பவங்களும் ஒரு சேர இருக்கணும். ஸோ த பர்சனல் கேரக்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பீப்புள். தட் இஸ் த நியூ ஹிஸ்டாரிசம். He defined as a combined interest in textuality of history and the historicity of text. அதாவது டெக்ஸ்டுவாலிட்டி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியை வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அண்ட் த ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் டெக்ஸ்ட். அதே மாதிரி டெக்ஸ்டினுடைய ஹிஸ்டாரிசிட்டி எடுக்கணும். இந்த ஆத்தர் வந்து எதுக்காக எழுதினார், அவருக்கு வந்து
எதனால் அந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை லிட்ரரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறாரு, என்ன தாக்கம் அவருக்கு ஏற்பட்டுச்சுங்கிறத வந்து இது சொல்லுது. தென் நோ ப்ரிவிலேஜிங் ஆஃப் த லிட்டரி டெக்ஸ்ட். லிட்டரி டெக்ஸ்ட்டை இப்படி தான் படிக்கணும், அந்த ரூல்ஸை உடச்சது நியூ ஹிஸ்டாரிசம். இட் இன்வால்வ்ஸ் அ இன்டென்சிஃபைடு வில்லிங்னஸ் டு ரீட் ஆல் ஆஃப் த டெக்ஸ்டுவல் ட்ரேசஸ் ஆஃப் த பாஸ்ட். இப்போது நம்ம வந்து டெக்ஸ்ட் படிக்கும்போது அந்த நியூ ஹிஸ்டாரிசம்ங்கிற தியரிக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸு நிறைய இருக்கணும். அதுதான் வந்து நியூ ஹிஸ்டாரிசம். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அலசணும். ஹிஸ்டாரிசம்னா என்னது, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் எல்லாத்தையும் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதுதான் வந்து நியூ ஹிஸ்டாரிசம். வித் அட்டென்ஷன் ட்ரெடிஷ்னலி கன்ஃபர்டு ஒன்லி ஆன் த லிட்டரி டெக்ஸ்ட். ஒன்லி ஆன் த லிட்டரி டெக்ஸ்ட்னால் லிட்டரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் லிட்டரி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பீப்புளும் உள்ளே வருவாங்க. ஸோ நியூ ஹிஸ்டாரிசம் எம்பாடிஸ் அ பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் போத் இரண்டு டெக்ஸ்ட், லிட்டரி டெக்ஸ்ட்டும் நான் லிட்டரி டெக்ஸ்ட்டும் உள்ளே வரணும். ஆஸ் இட் இஸ் அன் அப்ரோச் டு லிட்ரேச்சர் இன் விச் தெர் இஸ் நோ ப்ரிவிலேஜிங் ஆஃப் த லிட்டரி டெக்ஸ்ட். ஸோ நியூ ஹிஸ்டாரிசம் இஸ் எ லாக்டு இன் த வேர்ட் ஆர்ச்சைவல். ஸோ ஆர்ச்சைவல் அப்படின்னாலே முடிந்து போன அந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு லாக்கர். அதுக்குள்ளே தான் இந்த நியூ ஹிஸ்டாரிசமே உள்ளே அடங்கியிருக்குது. ஸோ நியூ ஹிஸ்டாரிசம்னு எடுக்கும்போது நம்ம வி ஹாவ் டு கோ பேக் டு த பாஸ்ட். ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ் தி ஆர்ச்சைவல் கான்டினம். த வேர்ட் இண்டிகேட்ஸ் அ நியூ ஹிஸ்டாரிசம் இஸ் இண்டீட் அ ஹிஸ்டாரிசிஸ்ட் ராதர் தென் அ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை படிக்கும்போது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் கிடையாது, இது வந்து ஹிஸ்டாரிசிசம், ஹிஸ்ட்ரியும் ப்ரெசண்ட்டும் மிக்ஸ் ஆகக்கூடியதான் நியூ ஹிஸ்டாரிசம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்ட்ரி ஆஸ் represented and recorded in written documents in history as a text. அந்த டெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி became a text. Historical events are irrecoverably lost. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே எப்போதுமே அழியாது, இழக்காது. ஸோ நியூ ஹிஸ்டாரிசமுடைய பெனிஃபிட்டே வந்து டு ரெக்கவர் த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். திஸ் எம்பசிஸ் பேஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த லாங் ஃபெமிலியர் வியூ இன் த லிட்டரி ஸ்டடீஸ். தி ஆக்சுவல் தாட்ஸு, ஃபீலிங்ஸு, இன்டென்ஷன் ஆஃப் ரைட்டர் கேன் நெவர் பி ரெக்கவர்டு ஆர் ரீகன்ஸ்ட்ரக்டட். இப்போ ஒரு ரைட்டருடைய ஃபீலிங்ஸ், ஒரு ஒரிஜினல் ஃபீலிங்ஸு, பர்சனல் ப்ராப்ளம், பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸு எல்லாமே அந்த லிட்டரி ஸ்டடீஸில் வந்து கொடுக்கும்போது இட் கேன் நெவர் பி recovered. The real living individual is now entirely superseded by the literary text. இப்போது நம்ம ரியல் லிவிங் பீப்புள் ஹிஸ்டாரிக்கல்லேருந்து எடுக்கும்போது அவங்க வந்து சூப்பர்சிட்டட் பை த லிட்டரி டெக்ஸ்ட் விச் ஹஸ் கம் டவுன் டு அஸ். லிட்டரி டெக்ஸ்ட் உள்ள பீப்புள் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா டாமினேட்டிங் த ஹிஸ்டாரிக்கல் பீப்புள். ஹிஸ்டாரிக்கல் பீப்புளையே டாமினேட் பண்ணி இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து உருவாகிறது. தட் இஸ் கால்டு ஹிஸ்டாரிக்கல் நியூ ஹிஸ்டாரிசம். ஆஸ் த வேர்ட் ஆஃப் த பாஸ்ட் ரிப்ளேசஸ் த வேர்ல்ட் ஆஃப் த பாஸ்ட். இப்போ சாதாரண இந்த வேர்ட் ஆஃப் த பாஸ்ட், அதை ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் வந்து பிகேம் த வேர்ல்ட் ஆஃப் த பாஸ்ட் ஆயிடுது. ஃபார் த நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் த ஈவெண்ட்ஸ் த attitude ஆஃப் த பாஸ்ட் நவ் எக்ஸிஸ்ட் solely as a writing. Then historical essay places the literary text within the frame of the non-literary text. இப்போ நான் லிட்டரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே எப்படி லிட்டரி டெக்ஸ்ட் இன்டர் பண்ணுறாங்கிறத ஹிஸ்டாரிக்கல் எஸ்ஸே நமக்கு சொல்லுது. கிரீன்பெர்கோடைய மோட்டிவேஷன் என்ன, அவருடைய எய்ம் என்ன அப்படின்னா டு ஜக்ஸ்டாபோஸ் த பிளேஸ் ஆஃப் த ரெனைசான்ஸ் பீரியட் வித் த ஹாரிஃபையிங் காலனியலைஸ்ட் பாலிசிஸ் பர்ஸ்டு பை ஆல் தி மேஜர் யூரோப்பியன் பவர்ஸ் ஆஃப் த ஈரா. Then he draws attention to the marginalization and dehumanizing of the suppressed others. இப்போது நியூ ஹிஸ்டாரிசமில் என்னென்ன தீம் இருக்கும் அப்படின்னா மார்ஜினைசேஷன் பீப்புள், அதாவது மார்ஜினைஸ் பண்ணக்கூடிய பீப்புள், டிஹியூமனைசிங், அதாவது நிறைய வயலண்ட்டாக அந்த வாய்ஸ்லெஸ் பீப்புள் ரொம்ப வயலண்ட்டாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம ஹிஸ்டாரிசமில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. Greenwald refers to suitable historical documents as the anecdote. இப்போ சூட்டபிள் ஹிஸ்டாரிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுக்கும்போது இந்தியாவில் நடந்த பார்ட்டிஷன், இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், இதெல்லாம் வந்து சூட்டபிள் ஹிஸ்டாரிக்கல். இது தான் வந்து நமக்கு நியூ ஹிஸ்டாரிசமில் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. த நியூ ஹிஸ்டாரிஸ் எஸ்ஸே வந்து omits the customary academic preliminaries about previously published interpretation of the play in a question. It begins with a powerful and dramatic anecdote as signaled by Louis Mandroux. எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நியூ ஹிஸ்டாரிசம். நியூ ஹிஸ்டாரிசம் ஒரு டெக்ஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லூயி மாண்ட்ரூஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வுட் லைக் டு ரிகவுண்ட் அன் எலிசபெத்தன் ட்ரீம் ட்ரீம்டு பை சிமோன் ஃபோமன் ஆன் 23 January 1597. இப்படி இந்த மாதிரி டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வந்து ஒரு நாவலில் இருந்தால் அந்த நாவல் வந்து நியூ ஹிஸ்டாரிசமில் அடங்கியிருக்கும். அதே மாதிரி லிட்டரி கேரக்டரும் உள்ளே இருக்கும். ஸோ வி வில் கோ பேக் டு த past as well as will be
available in the present time. ஸோ இப்படி அமைஞ்சிருக்கும். திஸ் ட்ரமாட்டிக் ஓப்பனிங் ஆஃபன் சைட் டேட்டு அண்ட் பிளேஸ் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ரி அண்ட் ஐ விட்னஸஸ் அக்கவுண்ட் ஸ்ட்ராங்லி இவோக்கிங் த குவாலிட்டி ஆஃப் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ராதர் தேன் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கலில் ஒன்ஸ் நம்ம அந்த லிட்ரரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி பிகம் நத்திங், ஹிஸ்ட்ரி லூசிங் இட்ஸ் ஒர்த், பட் லிட்ரரி டெக்ஸ்ட் பிகம் த ரியல் கேரக்டராக ஆயிடுது. These historical documents are not subordinated as context. ஸோ நம்ம லிட்டரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் சப்பார்டினேட் டெக்ஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காது, பட் இட் இஸ் பிகம் கோ டெக்ஸ்ட்டாக ஆகிடுது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டாக ஆகுது. The text and the core text used will be seen as expressions of the same historical moment. ஸோ நம்ம கையில் லிட்டரரி டெக்ஸ்ட்டும் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட்டும் இருக்கும், இரண்டு சேர்ந்து தான் வந்து நியூ ஹிஸ்டாரிசம்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் வெல் டிஸ்கிரைப்டு பை ரிச்சர்ட் வில்சன் அண்ட் ரிச்சர்ட் டட்டன் இன் த இன்ட்ரடக்ஷன் டு தேர் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏ நியூ ஹிஸ்டாரிசம் அண்ட் ரெனசான்ஸ் ட்ராமா. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து இப்படி தான் வந்து நியூ ஹிஸ்டாரிசம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அண்ட் ஏர்லியர் கிரிட்டிசம் ஹேஸ் மிஸ்டிஃபைட் ஷேக்ஸ்பியர் ஆஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தான் வந்து அவர் தான் இங்கிலீஷை காயின் பண்ணியிருக்காரு, அவர் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அவர் தான் காட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நியூ ஹிஸ்டாரிசம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த அதாவது லிட்டரரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன அடங்கியிருக்குன்னா பெனல், மெடிக்கல், கலோனியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அடங்கியிருக்குது. ஸோ ஷேக்ஸ்பியரை வந்து சூப்பர் செட் பண்ணியாச்சு. வித்தின் திஸ் ஆர்ச்சுவல் காண்டினம் வாட் தே ரெப்ரசன்ட் இஸ் த வயலன்ஸ் ஆஃப் த பியூரிட்டன் அட்டாக் ஆன் கார்னிவல். இப்போது நியூ ஹிஸ்டாரிசம் எடுக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் இருப்பாங்க, அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பியூரிட்டன் அட்டாக் எப்படி இருந்துச்சு, அவங்க வயலன்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் இம்போஷன் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைகளை எப்படி மக்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த கலோனியல் டைமில், அப்புறம் ரைஸ் ஆஃப் பேட்ரியாக்கி, ஆணாதிக்கம் எப்படி இருந்துச்சு, இதுதான் வந்து நியூ ஹிஸ்டாரிசமுடைய கம்ப்ளீட் தீம். Then it briefly conveys the tone and ambitions of a new historicism, and the phrase about reading literature within the archival continuum is a vivid encapsulation of method. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நியூ ஹிஸ்டாரிசம் வந்து எதுக்கு என்கேப்சுலேட் ஆகிருக்கு, அதாவது எதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னா பேட்ரியாக்கி, ஸ்லேவரி, அட்டாக், இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஹிஸ்டாரிசம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டாக எழுதிருக்குது, அதை வந்து லிட்டரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இட் பிகேம் பேரல் டெக்ஸ்ட்டாக மாறுது. ஸோ இதில் லிட்டரி டெக்ஸ்ட்டுள்ள கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரை வந்து பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லிட்டரி டெக்ஸ்ட் ஆர் பிகம் பெர்மனண்ட் ராதர் தென் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ்.